த டெவில் வேர்ஸ் பரடா. இந்த படம் வந்து எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, இது ஃபேஷன் உலகத்தை பற்றி பேசுது. ரன்வேன்னு ஒரு மேகசின், ஃபேஷன் மேகசின். அதை வந்து அதுக்கு பின்புலத்தில் இந்த டெவில்ஸ் வேர்ஸ் பரடா கதை களம் நடக்குது. இப்போ நம்ம வந்து டிவி வந்த புதுசில் வந்து எஃப்டிவின்னு ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃபேஷன் உலகத்தில் அதற்காக வெளிப்படுத்தக்கூடிய மேகசின் தான் வந்து ரன்வே. இந்த ரன்வேயை வந்து யார் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, மிரண்டா அப்படின்ற ஒரு பெண்மணி. வயதான பெண்மணி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பணக்கார துரணை, அவங்க கீழே வந்து ஏகப்பட்ட பேர். ஏன்னா அது ஃபேமஸான ஒரு ஃபேஷன் புக்கு, அதனால் அந்த ப்ரைடெல்லாம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ மெரில் ஸ்ட்ரிப் தான் வந்து அந்த மிரண்டான்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. மெரில் ஸ்ட்ரிப்புடைய முக்கியமான படமாக இந்த படத்தை சொல்லலாம், த டெவில் வேர்ஸ் பரடாவை சொல்லலாம். ஆனால் முக்கியமாக த போஸ்ட் அப்படின்னு ஒரு படம், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து த பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன், கிளின்ட் ஈஸ்ட்வுட். இந்த 2 படங்களும் வந்து அவங்கள வந்து காலத்துக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஃபிலிம். இதுவும் இந்த படம் தான் மெயின் ஆக்சுவலாக. பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக. இதில் வந்து அவங்க தான் வந்து அந்த டெவில் வந்து அவங்க தான், ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஹாத்வே. அவங்க வந்து ஆண்டின்ற ஒரு கேரக்டரு. அண்ணா ஹாத்வேயோடைய படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இன்டர்ன் தான். அந்த படம் வந்து மறக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எமிலி பிளண்ட், செக்காரியோன்னு ஒரு ஃபிலிம் 2015. உண்மையில் அந்த படம்லாம் வந்து வேறு லெவலு. ஏன்னா இந்த பெண்ணை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, ரொம்ப அழகாகவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அதே நேரத்தில் வந்து ரொம்பவும் மொக்கைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பாதி மீட்டரில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படத்துக்கும் செமையாக சூட் ஆவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம்லேயும் அவங்க வந்து சூப்பராக செட் ஆவாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 கேரக்டர் தான் படத்தில் மெயின்.